தண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, சைலன்சர் மேலே ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துருச்சு. வண்டி நான் போனதெல்லாம் அங்கே பாருங்க, கொஞ்சம் வேலைக்கு ஆகுமா? கீழே தான் விழணும் பாருங்க. Look out, here she comes, the woman that I love. It's too bad she'll never know. Yeah, I can't tell her how I feel, because she has someone who makes her happy. I'm a ghost in these walls, or at least I try to be. 'Cause I hope that I'm not showing how I feel for her, but she won't feel the same for me. I've got this picture in my mind, it's just the two of us. Hello Nanba, welcome back to my channel. This is Prakash here, and இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பா, சும்மா ஒரு ஃபன் ரைடு மாதிரி போகலான்ட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 8 பேர்கிட்ட போகலான்ட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு, வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு இருக்கோம். அது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஃபால்ஸு ஒன்று இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் அது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. அவர் போயிட்டு வந்துட்டார். அவர் போயிட்டு வந்து எல்லாருக்கும் சொன்னார். ஸோ நாங்களும் பிளான் பண்ணிவிட்டு இப்போ போகலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம் நண்பா. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலசந்திரபுரம். ஸோ அது ஒரு அழகான கிராமம், நல்லாயிருக்கும், ஒரு அழகான கிராமம் நண்பா. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே அலசந்திரபுரத்துலேருந்து கொஞ்சம் இன்டீரியர் உள்ளே நடந்து போயிட்டு அங்கே ஃபால்ஸ், 2 ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நல்லா அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்னும் பார்க்கல, நான் ஜஸ்ட் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ நம்ம நண்பர் எடுத்து காமிச்ச வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ இப்போ தான் நானும் போயிட்டு நேரில் பார்க்க போகிறேன் நண்பா. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கிளைமேட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி நல்லா கொஞ்சம் மூடியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ட்ரிஸ்லிங் ஆகிறது, மறுபடியும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது நண்பா. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, மழை வருதா என்னன்ட்டு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு நான் மோட்டோ விளாகிங் பண்ணிவிட்டு அப்படி நான் பேசுகிறேன். இதுதான் நண்பா பார்த்துங்க, புத்து கோயில். இதுக்கு நிறையா ஃபேமஸான வரலாறுலாம் இருக்குது. அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை தான் நண்பா. ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். இந்த ரூட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திம்மாம்பேட்டை, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாயக்கன் பேட்டை. ஸோ இந்த ரூட்டு இங்கே உள்ளே வந்துட்டு ரைட்டு எடுக்கணும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வந்துருச்சு. ரோடு பாருங்கள் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிருந்து, இதே மாதிரி தான் மாறி வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் பாலாறு நண்பா. அந்த பெரிய பாலம் இருக்குது பாருங்க. மழை பெஞ்சதுக்கு நல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் நின்று வீடியோ எடுக்கலாம் நண்பா. தண்ணியெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வாவ், see this நண்பா. இதுதான் பாலாறுலேருந்து வர தண்ணி. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகும். அந்த சைடு நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கண்ணா, இங்கே செம்மையாக போயிட்டு இருக்கு தண்ணி. பாருங்க நண்பா, செம்ம இல்லை? இன்னும் அந்த ஃபால்ஸ் எல்லாம் போனால் பயங்கரமாக இருக்கும். அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் நின்று இந்த அழகை ரசிச்சுட்டு போவோம்.
ஸோ நண்பா இங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்காங்க பேஷன் ப்ரோவில். ஆல்ரெடி இன்னும் 2 பைக் வந்து அவங்க முன்னாடி போயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஏன்னா இங்கே அவ்வளோ சிக்னல் கிடைக்கிறது இல்லை. எங்கே போகிறது? லெஃப்டா ரைட்டா? பாருங்க நண்பா, நான் சொன்ன மாதிரி அந்த தென்னந்தோப்புன்றது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக அதுதான் இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த தென்னந்தோப்பு தான் நண்பா நிறையா இருக்கும். நல்லாயிருக்கும் அப்படியே அந்த தென்னந்தோப்பு நடுவில் போகிற மாதிரி செம்மையாக இருக்கும். இந்த ரூட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் செம்மையாக இருக்குது உண்மையிலே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விட்றேன் நண்பா. ஏன்னா அது ரொம்ப இன்டீரியராக போகணும். அந்த ஃபால்ஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப இன்டீரியர். வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. வண்டியை ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போகணும். ஐ திங்க் 4 to 5 kilometers கிட்ட நடக்கணுன்ட்டு சொன்னாங்க. பட் கரெக்டாக தெரியல. அதனால் முடிஞ்சால் நான் லொக்கேஷன் வந்து மார்க் பண்ணி விட்றேன். அப்படி இல்லைன்னா இங்கே நாங்களே கேட்டு தான் போயிட்டு இருக்கோம். நீ சப்போஸ் வர மாதிரி இருந்ததுன்னா கேட்டுனே வந்துடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். ஏன்னா டைரெக்ஷனை நம்ப முடியாது நம்ம கூகுள் மாத்தாஜியை. ஐயோ அங்கே பாருங்க நண்பா, செம்மையாக இருக்குது. வாவ், see this, வாவ் 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 வாவ். உண்மையிலே செம்ம. அந்த மிஸ்ட்டும் அந்த ட்ரிஸ்லிங் ஆகுதும் அப்படியே ஃபுல்லாக அந்த மலையை கவர் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. உங்களுக்கு இன்னும் கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கும். அதனால் உங்களுக்கு வேறு லெவலில் தெரியும். ஐயோ அப்படியே இதை பார்த்துட்டே ஓட்டிகிட்டு போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த இவரு தான் கமல், பார்த்துக்கோங்க. இவரும் நம்ம கூட வந்திருக்காரு. அண்டு இன்னும் 2 பேர் அங்கே இருக்காங்க, 3 பேர். இதுதான் நம்ம பசங்க எல்லாம். இதுதான் அலசந்திராபுரம், பார்த்துக்கோங்க நண்பா, போர்டு போட்டிருக்காங்க. இங்கே இருந்து தான் போகணும் நம்ம. ஸோ நீங்கள் அலசந்திராபுரம் வந்துட்டு இங்கேருந்து ரைட் எடுக்கணும். ஊருக்குள்ளேயே ஒரு ரோடு போகும்ல ரைட்டில். ஸோ அந்த ரைட்டு தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே மலை ஒன்று தெரியும். ஐயா சரி, வண்டி நாஸ்தியாக போகுதுன்னு மட்டும் தெரியுது. வண்டி வேறு புதுசாக சர்வீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சில பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆஃப் ரோடிங் கைண்ட் ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஸ்கிட் ஆயிடுச்சு கால். இங்கே ஸ்கிட் ஆகிருக்கும் கொஞ்சம், அப்படியே கீழே விழலை. பாருங்க நம்ம வண்டியெல்லாம் நிற்கிது, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஆற்று வழி கடந்து போனோம். ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். வண்டி நேரம் கீழே விழுந்துருக்கோம், எப்படியோ தாங்கி பிடிச்சிட்டாங்க. ரொம்ப வழுக்குது நண்பா மலை ஏறத்துக்கு. பாருங்கண்ணா கொஞ்சம் பாருங்கண்ணா, கொஞ்சம் வழியை மட்டும் கொஞ்சம் பாருங்க. அட்வென்ச்சர்னா இதுதான் நண்பா அட்வென்ச்சர். இந்த மாதிரி எல்லாம் எங்கன்னா கிடைக்குமா? ஈஸியாக போயிட்டா எல்லாமே ஈஸியாக கிடைச்சிட்டா அதில் ஒரு கிக்கே இருக்காதுல்ல. என்ன பண்ணுறோம், பண்பு அங்கே பாருங்க. ஓய், ஆறு பக்கத்துலேயே போயிட்டு இருக்கு. ஐயோ கீழே தான் விழணும் பாருங்க.
What a Sakurai! A rain is on the way! ஐயோ அங்க பாருங்க நண்பா கொஞ்சம். ஐயோ அங்க பாருங்களேன், ஆத்து வழி கடக்கணும் போல. செம்மையா இருக்குங்கெல்லாம் பாருங்க, கிளைமேட்டு வேற லெவல்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு வேற லெவல்ல பண்ணாயி போச்சு, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த ஆத்தை எப்படி கடக்க போறோம்னு தெரியல. வண்டி நான் போனதெல்லாம் அங்க பாருங்க கொஞ்சம். சீரிஸ் ஓய், நம்ம வண்டி வேற ரொம்ப அடி வாங்கும், கொஞ்சம் உஷாராகவே போனோம். வேற லெவலில் பண்ணுன்னு மட்டும் தெரியுது. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி அட்வென்ச்சர் செம்மையா வரணும். இது ஒரு அட்வென்ச்சர் தான் நம்மளுக்கு. ஓய் அங்க பாருங்க, சைலன்ஸ் எல்லாம் தண்ணி ஏறுது. வேலைக்கு ஆகுமா? ஐயோ உங்க கால் வண்டி ஃபுல்லா முழுகிடுச்சு. வீடியோடு வீடியோடு வேற லெவல்ல. செம்மையா இருக்கு நண்பா. இங்க பாருங்க, ஃபுல்லா பெரிய பள்ளம், தண்ணி ஃபுல்லா வருது பாருங்க, செம்மையா தெரியுது. இதெல்லாம் இங்கே கிடைக்குமா? இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம கடக்க போற 3வது ஆறு. என்ன அவ்வளோ 3 ஆறு கடந்து போகணும் போல. இது கொஞ்சம் பரவாயில்ல நண்பா, மட்டும் முன்னாடி வந்த ஆறு தான் ரொம்ப மோசம். இப்படி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் இது 4வது அருவி, 4வது ரிவர். நம்ம நடந்து போகிற வழி ஃபுல்லாகவே இப்போ இப்படி தான் இருக்குது. இப்படி இந்த மலைக்கு நடுவு நடந்து போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடி இருக்குது, ஒரு ஃபால்ஸ்லேருந்து வரதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு நண்பா. ஆனால் என்ன கொஞ்சம் ரிஸ்கியான ஏரியா போல், கொஞ்சம் உஷாராக தான் வரணும். எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் தான் இப்போ பின்னாடி இறங்கி அந்த வீடியோ எடுத்துட்டு கலந்து போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க நண்பா, செம்மையான ஃப்ளோ போயிட்டு இருக்கு, ஒரு ஓடை மாதிரியே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சத்தத்தில் மைக் இல்லாமல் பேசுறதுக்கு பாருங்க பாருங்க, நல்லா ஸ்டீஃபாக இருக்கிற இடத்துல இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும்.
முடியல நீங்கள் மூச்சு ஆகுது. இப்போ மலை படம் பார்த்துருப்பீங்க, அதில் நடக்கிற மாதிரி தான் வந்து நிற்போம். இந்த வழியை பாருங்க. இல்லையா இதாப்பா கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. தவறி விழுந்து போனால் விழுந்து கூட அவ்வளோதான். பாருங்க ஃபுல்லாக பாருங்க. சைடில் தான் வழின்றது போகுது, உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குது. கொஞ்சம் உஷாராக தான் வரணும், ஏன்னா நிறையா சரிவு மாதிரிலாம் இருக்குது. ஃபுல்லாக கொஞ்சம் உஷாராகவே வரணும். ரொம்ப 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 ரிஸ்கி. அதுவும் மலை ஈரத்துக்கு அப்படியே இழுக்குது காலெல்லாம். ஓகே ஓகே திரும்ப கழுத்து கையில் பிடிக்க வலுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்க போகிறோம். மேலே ஏறி வந்துட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக அந்த மலை ஈரத்துக்கு அந்த புல்லெல்லாம் இப்படி பண்ணணும். இதாக இருக்குது. கொஞ்சம் பி கேர்ஃபுல். மச்சான் பார்த்து மச்சான். ஓகே 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 பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம்ட்டு. ஐயோ ஓகே ரொம்ப பெரிய பள்ளம். இந்த கல் மேலாம் கால் வைக்காத. ஏன்னா இன்னும் கூட யூடியூப் சேனல் இருக்குதா? இல்லை சும்மா அப்படி. ஏன் கல் மேலே கால் வைக்காது, அது சுட்டு போதும். அப்பா ஐ திங்க் we reached the ஃபோட்டோகிராஃபர் பின்னாடி தானே இருக்கோம். ஓகே ஜெய். I think we have reached our falls. கை கேட்கி வச்சு I think we reached our falls. சத்தம் கேக்குதா? ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சத்தம் கேக்குது. அங்கங்கே குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு. கல் மேல கால் வைக்கோ, பார்த்து வைங்க. ஸ்டவ் மேல கடாய். Be careful guys. I am your best friend. சோய் வாங்கி குடியா? மாத்திரம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இருட்டிச்சு. பாருங்க அங்கே ஒரு ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ் இருக்கு. போகிற வழி ஃபுல்லாக குட்டி குட்டி ஃபால்ஸாக இருக்கு. இது வந்து அங்கே கொஞ்சம் பாருங்க நண்பா. அதை கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் நான் சொன்னது. பாருங்கள் ஃபால்ஸ் கொட்டிட்டு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிக்கிற மாதிரி இடம் இருக்குது. ஃபால்ஸ் அப்படியே கொட்டிட்டு நல்லா இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாம் வந்து இது ஒரு ஃபால்ஸு, இன்னொரு ஃபால்ஸ் மேலே இருக்குது. பட் போக முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம் நண்பா. See you people in the next video. Until then, it's bye from Prakash.